தந்தையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவி இறைவா, உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே உம்மில் அன்பு கொண்டே இனி ஆனந்தமாய் உம்முன் வாழ்ந்திடுவே. ஆண்டவரே உம்மில் அன்பு கொண்டே இனி ஆனந்தமாய் உம்முன் வாழ்ந்திடுவே. என்னை துரத்தினாலும் துயரம் என்னை மாட்டினாலும் சகலரும் என்னை இகழ்ந்தாலும் சாவு என்னை சூழ்ந்தாலும் என் கண்கள் கலங்காது, என் கால்கள் இடராது, என் கண்கள் கலங்காது, என் கால்கள் இடராது. ஏனெனில் என் உயிராண்டவரே இனி என்றும் உன் கரங்களில் நான், என்றும் உன் கரங்களில் நான். ஆண்டவரே உம்மில் அன்பு கொண்டே இனி ஆனந்தமாய் உம்முன் வாழ்ந்திடுவே. நம்பிக்கையை நான் இழந்துவிட்டாலும் நன்மைகளை நீர் வழங்குவீரே. மீட்பின் கிண்ணம் கையிலேந்தி மீட்பின் பலியாயிடுவேன். நான் உந்தன் பணியாளன், நாளும் உம்மில் வாழ்ந்திடுவேன். நான் உந்தன் பணியாளன்,
என்றும் உன் கரங்களில் நான், என்றும் உன் கரங்களில் நான். ஆண்டவரே உம்மில் அன்பு கொண்டே இனி ஆனந்தமாய் உம்முன் வாழ்ந்திடுவே. ஆண்டவரே உம்மில் அன்பு கொண்டே இனி ஆனந்தமாய் உம்முன் வாழ்ந்திடுவே. மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 2 13 முதல் 17 வரையிலான இறைவார்த்தைகள். இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லாரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார். பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயின் மகன் லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததைக் கண்டார். அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்து அமர்ந்திருந்த போது வரி தண்டுகின்றவர்கள், பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். ஏனெனில் அவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள். அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேயரை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம், இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளை அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே சகோதரிகளே, இவ்வளவு பயிற்சி கிடைச்ச பிறகு கூட, இவ்வளவு செமினார்ஸ், ஒர்க் ஷாப்ஸ், கருத்தமர்வுகள், கருத்தரங்குகள், குறுமட பயிற்சிகள், குருத்துவ பயிற்சிகள், தியானங்கள், அருளுரைகள் எல்லாம் நடந்த பிறகும் கூட இன்னைக்கும் திருச்சபையில அடிப்படை மாற்றம் வரவில்லையே என்பது என்னுடைய ஆதங்கமாகத்தான் இருக்கிறது. அதாவது எனக்கு எல்லாம், என் ஜாதி, என் மதம் அல்லது என்னுடைய வர்க்கம், எனக்கு பிடிச்சவங்க, என்னுடைய குடும்பம், அந்தஸ்து என்று தங்களுக்குள்ளே சொத்து பிரிப்பது போல எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் திருச்சபை அல்லது கோயில் அல்லது பங்கு பேரவை அல்லது அன்பியம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு சுயநலத்தினுடைய உச்சகட்டமாக இந்த நவீன காலம் சென்று கொண்டிருப்பதை நினைக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு பக்கம் நம்பிக்கை இருந்தாலும் கவலையாகத்தான் இருக்கிறது. என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிற ஆண்டவரிடத்திலே அனைத்தை விட்டு பின்பற்றி சொல்ல முடியுமா? இறைவனுடைய இலக்கு மக்களாகிய புறந்தள்ளப்பட்ட மக்களோடு தம்முடைய இலக்கை ஒத்துப்போக செய்ய முடியுமா? நோயாளிகள், பெண்கள், குழந்தைகள், நலிவுற்றவர்கள், கடை நிலையில் இருக்கிறவர்கள், விளிம்பு நிலையில் ஒதுக்கப்பட்டவர்கள், முகவரி இல்லாதவர்கள், இவர்கள் நாற்றம் பிடித்தவர்கள் என்று சொல்லப்பட்ட மக்கள், இவர்களோடு தங்களை ஐக்கியப்படுத்தி கொண்டு அவர்களையும் அணைத்து அரவணைத்து செல்ல முடியும் என்று சொன்னால் அதுதான் கிறிஸ்தவமாக, கத்தோலிக்க மதமாக, இயேசுவை மையப்படுத்திய, இறைவனை மையப்படுத்திய ஒரு சமயமாக இருக்க முடியும் என்பது என்னுடைய அசையாத உண்மை. படிக்கின்ற குழந்தையை பார்த்து என்னை பின்பற்றி வா என்று இயேசு கூறினால் குழந்தையின் பதில் என்ன தெரியுமா பிறக்கும்? கொஞ்சம் பொறுங்க ஜீசஸ், ஃப்ரீ ஃபயர் விளையாடிட்டு வெற்றி பெற்று விட்டு பின்பற்றுகிறேன் என்பதுதான். ஒரு இளைஞனை பார்த்து இந்த வார்த்தையை கூறினா என்ன சொல்லுவோம் தெரியுமா? கொஞ்சம் பொறுங்க ஜீசஸ், தற்போது நான் ஒரு பெண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கிறேன், திருமணம் செய்து விட்டு நான் வேணா வாரேன் அப்படின்னு. ஒரு குடும்ப தாயை பார்த்து என்னை பின்பற்றி வாங்கி ஜீசஸ் சொன்னாருன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கொஞ்சம் பொறுங்க, இப்போது தான் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நடைபெற்றிருக்கிறது, சீரியல் முடிஞ்ச பிறகு நான் வர்றேன் அப்படின்னு. ஒருவேளை அப்பமார்களை, அத்தந்தையர்களை அழைத்து என் பின்னே வாருங்கள் என்று சொன்னால் கொஞ்சம் பொறுங்க, என் குழந்தைக்கு எதிர்காலத்தை அமைத்து கொடுத்து விட்டு வருகிறேன் என்று பதிலாகத்தான் இருக்குமோ என்று கற்பனை செய்ய வேண்டிய சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம். இதுதான் இன்றைய மனிதர்களின், கிறிஸ்தவர்களின் சாதாரண மனநிலையாக இருக்கிறது. இந்த கேள்வியைத்தான் இன்றைக்கு இறைவார்த்தை வழியாக லேவியை பார்த்து கேட்பது போன்று நம்மையும் கேட்கிறார்.
லேவி உடனே பின்பற்றுகிறார். சுங்கச்சாவடி என்பது வரி வசூலிக்கக்கூடிய இடம். லேவி அதிகம் படித்தவர், ஆனால் அவர் மக்களை பற்றி படிக்கவில்லை. அதனால்தான் அதிகமான வரி வசூலித்து மக்களின் வயிற்றில் அடித்து கொண்டிருந்தார். இவரின் மனமாற்றம் அந்த சுங்கச்சாவடியினையை முற்றிலுமாக தடை செய்ய வாய்ப்பாக இயேசுவுக்கு அமைகிறது. இயேசு ஒரே கல்லில் 2 மாங்காய் பறிக்க முயலுகிறார். ஒன்று தன் பணிக்கு ஒரு பணியாளர், மற்றொன்று மக்களின் வயிற்றை அடிக்கிற சுங்கச்சாவடி நிலையை முடிவுக்கு கொண்டு வருதல். மக்களின் பார்வையில் பாவியாக கருதப்பட்டவன் இயேசுவின் பார்வையில் விலை மதிப்புள்ளவனாக மாற்றப்படுகிறார். நம்மையும் பாவி என்று இயேசுவிடத்தில் ஒப்படைப்போம். விலை மதிப்புள்ள மக்களாக நம்மை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய பணியையும் வாழ்வையும் தொடரச் செய்வார். வாழ்வை தொலைத்து விட்டோம் என்று நினைக்க வேண்டிய தேவையில்லை. தொலைந்து போனோம் என்று நினைக்க வேண்டிய அவநிலை இல்லை. இனிமேலாவது பாவ வாழ்வை தொட்டு விடாமல் இருக்க நாம் முயற்சி எடுப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இயேசுவை மனமுவந்து பின்பற்றி செல்ல லேவியைப் போல எங்களுக்கும் நல்ல மனதை தாரும். ஆமென். நலமாகையாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளமென்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே.
நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மரியே, தாய் மரியே, எம் வாழ்வின் மாதிரியே. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம்
உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உயிருக்கு மருந்தாகவா, எம் உறவுக்கு உயிராகவா. உயிருக்கு மருந்தாகவா, எம் உறவுக்கு உயிராகவா. அன்னை மரியே உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உறவினையே தேடுகிறோம் மாமரியே. வாழ்வினில் வறுமையை வளமாக்கவா, எமை வருத்திடும் சோகங்கள் சுகமாக்கவா. வாழ்வினில் வறுமையை வளமாக்கவா, எமை வருத்திடும் சோகங்கள் சுகமாக்கவா. கனவுகள் கண்டோம் அம்மா, கருணையும் பெற்றோம் அம்மா. கனவுகள் கண்டோம் அம்மா, கருணையும் பெற்றோம் அம்மா. எம்மில் உம்மை வாழ்வாக்கவா, எம்மில் உம்மை வாழ்வாக்கவா. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, தாய்மரியே உறவினையே தேடுகிறோம் மாமரியே. மாமரியே உயிருக்கு மருந்தாகவா, எம் உறவுக்கு உயிராகவா. அன்னை மரியே உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உறவினையே தேடுகிறோம் மாமரியே. வாழ்க்கையின் இருளினை ஒளியாக்கவா, எம் வாழ்வின் வலிமைதனை பயனாக்கவா. வாழ்க்கையின் இருளினை ஒளியாக்கவா, எம் வாழ்வதன் வலிமைதனை பயனாக்கவா. கரமொன்று தாரும் அம்மா, வரம் தந்து தாங்கிடம்மா. கரமொன்று தாரும் அம்மா, வரம் தந்து தாங்கிடம்மா. எம்மில் உம்மை வாழ்வாக்கவா, எம்மில் உம்மை வாழ்வாக்கவா. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, தாய்மரியே உறவினையே தேடுகிறோம் மாமரியே. மாமரியே உயிருக்கு மருந்தாகவா, எம் உறவுக்கு உயிராகவா. அன்னை மரியே உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உறவினையே தேடுகிறோம் மாமரியே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.